ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஆண்ட்ரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கறி. ஸோ ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா நல்லா மேக்னேட் பண்ணி மஞ்சள் பொடியெலாம் போட்டு ஒரு சைடாக வச்சுட்டு புளியையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஸ்டர்ட் போடுறோம், அதாவது கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் முழு ஜீரகமும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நல்லா வெடிக்க விட்டுட்டு அதை என்ன பண்ணுறோன்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா, இது இப்படியும் பண்ணுவாங்க, வேறு மாதிரியும் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கூட்டி மசாலா எல்லாமே கூட்டி போட்டும் பண்ணுவாங்க, தாளிச்சும் பண்ணுவாங்க. நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா கூடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அதை வந்து கொஞ்சம் வந்து வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பூண்டெல்லாம் என்ன செய்கிறோம், அதை உரிச்சு வச்சுக்கிறோம். ஒரு ஃபுல் பூண்டு போடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 மிளகா சில்லி அதை வந்து கீரைலாம் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் மட்டும், கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மீன் டைம் நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா, நான் பயங்கர க்ளவுடியாக இருக்குது பெங்களூரில். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த க்ளவுடியோடு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக ஃபீல் பண்ண தோணுது. நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் ஆனியன் போட்டிருக்கோம். ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போடுறோம். கறி லீவ்ஸ் போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, பிகாஸ் அந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குக் ஆக விடும். ஸோ ஆனியன்ஸை மேலே நம்ம சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போடுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து புளிப்புக்கு நம்ம புளி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாங்காவும் போட போகிறோம். ஸோ நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா வதக்குறோம். நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அதை கொஞ்ச நேரம் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். நல்லா அது வேகட்டும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு என்ன பண்ணுறோன்னா, ஒரு மாங்காயில், ஒரு நல்ல மீடியம் சைஸ் மாங்காயில் அதில் வந்து கால்வாசி மட்டும் எடுக்கிறோம். பிகாஸ் இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கள் ஊரில் இருந்து நான் இதை கொண்டு வந்தேன். ஸோ அதை என்ன பண்ணுறோம், அதையும் கொஞ்சம் ஆயிலில் போட்டு நம்ம கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆயிலே வதக்குங்க, எல்லாமே ஆயிலில் பண்ணுங்கள். அதுவும் மீடியம் ஆயிலில் தான், ரொம்பலாம் ஆயில் விட வேண்டாம். ஆயிலே நல்லா வதக்குங்க. உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டக்கராக இருக்கும். ஸோ அதை நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ மசாலா வந்து ஆல்ரெடி நாங்களே அரைச்சது தான், நான் வீட்டிலே அரைச்சது தான். சில்லி பவுடரும், அதாவது மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் ரெண்டுமே, வெறும் இந்த 2 பொடிகள் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அரைச்சது தான். ஏன்னா இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி நம்ம மசாலா வந்து அரைக்கணும்னு சொல்லிவிட்டு. எல்லாத்துக்கும் இந்த மசாலா செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து ஆயில் விடுது பார்த்திங்களா, அந்த ஆயில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறணும். ஓகே. அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதை என்ன பண்ணணும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த புளிப்பு வந்து எல்லாமே இறங்கணும் அந்த குழம்புல. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுற போகிறோம். ஏன்னா அந்த மாங்காய் எல்லாமே பாயில் ஆகணும், அப்படி தானே. ஸோ இப்போ வந்து லைட்டாக சால்ட்டும் இப்போவுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏன்னா அந்த சால்ட் வந்து அந்த மாங்காயில் எல்லாத்துலேயும் இறங்கணும்ல, அதனால் அதை வந்து சால்ட்டை முன்கூட்டியே போட்டுருங்க. இதை வந்து பாருங்கள், அந்த மாங்காய் பீசஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து
நல்ல பாயில் ஆகி வரணும். பாயில் ஆக விட்டுருங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆக விட்டுருங்க. பாருங்கள், இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் கொதி வருதா? ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், அப்படி விட்டுறணும். மீன் டைம் பாருங்கள், அது வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியில். ஸோ சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க மீனில், வெறும் மஞ்சள் பொடி தான். ஸோ பாருங்கள், பபிள்ஸ் வருதா? ஸோ அதை வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அந்த மாங்காய் நல்லா வேகணும். பிகாஸ் மீனை போட்டதுக்கப்புறம் மாங்காய் ரொம்ப வேக வைக்கக்கூட, மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வேக வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கி அதை சாப்பாடு வச்சு கூட சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, தேங்காய், ஒரே ஒரு தேங்காயில் கொஞ்சோண்டு ஒரு பாதி தேங்காவை எடுத்து அதை நல்லா, குட்டி தேங்காய்னா பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து என்ன செய்யணும், அரைச்சி தண்ணி விட்டு வெறும் தேங்காய் அரைச்சி அதை அந்த மிக்ஸ் கூட நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும். நிறைய தேங்காய் சேர்த்துறாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை மறுபடியும் அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து பாருங்கள், மாங்காயெல்லாம் நல்லா கொதிச்சிட்டா, நல்லா அது பாயில் ஆயிடுச்சான்னு பாருங்கள். நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு மாங்காயெல்லாம். நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிரும் அந்த குழம்புல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா கொதிக்க விட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மீன் இருக்குதுல்ல, மீனோட தலை போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. அப்புறம் அதோட உடம்பு பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல சின்ன சின்னது பீசஸாக. ஸோ அது எல்லாத்தையும் எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கிற மாதிரி நம்ம இறக்குவோம்ல, அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மீனை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு மீன். ரொம்ப போட்டு கிளறாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மீனில் முள்ளே இருக்காது, அதனால் கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். வெலை மீன், இதோட பேர் வந்து வெலை மீன், பார்த்து வாங்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.